வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் முனாஃப் பட்டேல், நம்ம பிசிசிஐ வைஸ் சேர்மேன் ராஜீவ் சுக்லா, இவங்க 3 பேர்த்தையும் கைது பண்ணணும், இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டரில். அவங்கள ஏன் கைது பண்ண சொல்லி நம்ம நெட்டிசன்கள் பொங்குனாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற நடக்க போகிற விஷயங்களை பற்றி தான் அக்கம் பக்கம் சேனலில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். ஸோ இந்த சேனலில் பேசக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேரும்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்கிட்ட அடியாளாக இருக்கக்கூடிய இவருடைய நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ரியாஸ் பட்டி. ரியாஸ் பட்டியினுடைய ஒய்ஃபு ரெகுனுகா சாந்தா குரூஸ், மும்பையில் இருக்கக்கூடிய சாந்தா குரூஸ் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு செப்டம்பர் 24 ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எனக்கு 15 வயசில் ரியாஸ் பட்டியோட கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ரொம்ப அந்தஸ்து மிக்க தொழிலதிபர்கள், கிரிக்கெட்டர்கள், இல்லை மிக முக்கியமான பிரபலமங்கள் அவங்க கூட அவங்களுடைய ஆசைக்கு இணங்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாரு. அதனாலேயே இந்திய கிரிக்கெட் வீரர் முனாஃப் பட்டேல் கூட ஒன்றா இருக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவருடைய நண்பரோடு சேர்ந்து என்னை பலாத்காரம் பண்ணார். அதுவும் ஹர்திக் பாண்டியா மது அருந்துட்டு என்னை இயற்கைக்கு மாறான முறையில் என்னை பலாத்காரம் பண்ணார். இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புகாரில் சொல்லியிருக்காங்க. இதை விட அந்த புகாரில் இன்னொரு பேரையும் சேர்த்துருக்காங்க. அவங்க யாருன்னா, நம்ம ஐபிஎல்னுடைய முன்னாள் சேர்மன், இப்போதைய பிசிசிஐனுடைய வைஸ் சேர்மன் ராஜீவ் சுக்லா, அவருடைய பேரையும் இந்த மாதிரி இழுத்து விட்ருக்காங்க. இதை வச்சு நம்ம ட்விட்டரில் நம்ம நெட்டிசன்களை அவங்களுடைய முன்னாள் இந்நாள் இப்போ இருக்கக்கூடிய லவ்வர்ஸு, அவங்க யார் கூடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அவங்க உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்லேருந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க நேற்றுக்கு நைட்டில் இருந்து. ஸோ இதுதான் இதுக்குரிய காரணம். அந்த என்னெல்லாம் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, இவங்க எப்படிலாம் பொங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த ட்விட்டரில் சில சாம்பிள்ஸ் மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாந்தாகுரஸ் காவல் நிலையத்தில் அந்த அம்மா கொடுத்த புகார் இருக்கு இல்லையா, அந்த புகாருடைய காப்பியும் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ட்விட்டரில். அந்த ட்ரெண்டிங் வருது இல்லையா, அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் நான் போடுறேன், அதை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன். இதெல்லாம் நெட்டிசன்கள் வெளியிட்ட ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும்தான். ராஜீவ் சுக்லாவை பற்றி அந்த புகாரில் அந்த லேடி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தன்னை பலாத்காரம் செஞ்சதை வெளியில் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னால் இந்த ஃபோட்டோஸு ஆபாசமான அந்த படங்கள் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மேட்ரு இந்த குற்றச்சாட்டுலாம் இந்த லேடி சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்போ விசாரிச்சுக்கிட்டு வராங்க. டிசிபி, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மஞ்சுநாத் சிங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புகார் உண்மைதான், ஆனால் அதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, இதில் எந்த தகவலும் என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் உண்மைதான் சொல்லிட்டு அவரும் உறுதிப்படுத்தியிருக்கார். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு தகவல் என்னன்னாக்கா, இந்த லேடி அவன் ஹஸ்பண்டு கூட பிரிஞ்சு 2016 பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் 2019 அந்த அம்மாவை திரும்பவும் ஹஸ்பண்டை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு இந்த மாதிரி பாலியல் தொழில் ஈடுபடுத்தினாங்க, கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தினாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இது மீடியாக்கள் இப்போ செப்டம்பர் 24 அந்த லேடி கொடுத்த புகார் இப்போ தான் வெளியில் கசிஞ்சிருக்கு. இது நெட்டிசன்கள் அந்த புகாருடைய காப்பியோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மை தகவல் என்னன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் உண்மையாக பொய்யா சொல்லி நமக்கு தெரிய வரும். பட்
எது இருந்தாலும் இந்த நம்ம மும்பை பாலிவுட்டுக்கும் இப்போ வந்து இந்த போதை மருந்து கடத்தல், இந்த மாதிரி நிழல் உலக தாதாக்கள் கூட வந்து தொடர்பு, இப்படியான இந்த சம்பவங்கள் தொடர்ந்து வந்து இதை பற்றி வந்து இந்த பேச்சு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னதான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பெரிய வந்து ட்ராஜடியாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. சமீபத்தில் வந்து நம்ம ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் போதை கடத்தலில் வந்து சம்மந்தப்பட்டதாக வந்து கைது பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சுஷாந்த் சிங் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதில் பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய இந்த போதை மருந்து கடத்தல் கும்பல் தான் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த 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 தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து உண்மை இல்லை, இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் தத் வந்து இந்த மாதிரியான வந்து இந்த மும்பை குண்டுவெடிப்பு அதில் வந்து அவர் வந்து கைதாகி வந்து அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனார். ஸோ இந்த மும்பை பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வந்து இந்த சினிமா உலகமும் நிழல் உலக தாதாக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு புகார் இருக்குது. அது இந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மைதானோ அப்படின்னு நம்மளே வந்து நினைக்க தோணுது. எதுவாக இருந்தாலும் உண்மை தகவல் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இது வரைக்கும் பார்த்தாக்கா இதில் வந்து இந்த சொன்ன தகவல்கள் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாக இருக்குமா, பொய்யா இருக்குமா? இது நம்ம இந்திய கிரிக்கெட் வந்து இது என்ன போராத காலமா? தொடர்ந்து இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை see you, bye bye.